ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்னென்னா, அதாவது ஆழ்மனம் எப்போ விழிப்பு நிலைக்கு வரும், சரி ஆழ்மனதை எப்படி வெல்வது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த ஆழ்மனம் அப்படின்றது என்ன, அது எப்படி விழிப்பு நிலைக்கு எப்போ வரும், நம்ம விழிப்பு நிலை என்ன பண்ணலாம் அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஆழ்மனம் அப்படின்னா ஒரு எதாச்சானோ சாதாரண வார்த்தை ஆழ்மனம் அப்படின்னு வச்சுப்போம் சாதாரணமாக. சரி, இந்த ஆழ்மனம் அப்படின்றது எங்கே இருக்குது? நம்முடைய மூலப்பகுதி தான், எல்லாமே அங்கே தானே மெயினாக இருக்குது. சரி, இது ஒரு அற்புதமான ஒரு மனம், ஆழமாக புதைந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அற்புதம். இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா ஒரு கேள்வி. நாம் தான் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். சரி, அது ஆழ்மனம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வகை, ஏதாவது அங்கே அது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், இது இருவகை நரம்பு பாதைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு வகையான நரம்பு பாதை. அதாவது அந்த பாதையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் நமக்கு நல்லாயிருக்கும், புரியும். முதல் என்னன்னா, சரி, பாதைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆழ்மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் இந்த உலகத்துக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னவர் யார், விஞ்ஞானமாக யார் சொன்னது அப்படின்னா, நம்முடைய சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய குருமார்கள்லாம் நல்ல குருமார்கள் உண்மையாகவே இருப்பாங்கள்ல, உண்மையான குருமார்கள், அவங்களாம் ஒரு அற்புதமான சில விஷயங்களை தன்முனைப்பை பற்றி நல்லா அற்புதமாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையாகவே. அவங்கள போலவே இந்த விஞ்ஞானியும் சொல்கிறார், சேம் அதே கான்செப்டை அழகாக சொல்கிறார். இவர் உண்மையான ஒரு நல்ல, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கும் மனம் சொல்கிறதும் நம்ம நிறைய பேசுவோம், அதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு நிறைய இருக்குது. ப்ளஸ் அது கூட இவர் சொன்னதை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்த விஞ்ஞானிகள் வரக்கூடியவங்களாம் ஏற்றுக்கல. அதாவது கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அவ்வளோதான், கெமிக்கல்னால உள்ள இயங்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வரார். அவர் வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது கெமிக்கல் காம்பனண்ட் அப்படி இப்படி எதுவாக இருந்தாலும், ஐ திங்க் 2000 நோபல் பரிசு பெற்ற எரிக் கேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஃப்ராய்டுடைய சைக்கோ அனலைசிஸ் முழுமையான அறிவுபூர்வமான விளக்கம், இது ஃப்ராய்டுடைய கருத்து பயங்கரமானது அப்படின்னு அவர் தான் நிரூபிக்கிறார். அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு மறுபடியும் அவர் எப்பயும் இறந்துட்டார், அவரை மறுபடியும் எரிக் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வர்றார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கிறார். யாருன்னா நம்முடைய சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதாவது 2 வகை பாதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நரம்பு மண்டலம். என்ன அது ஆழ்மனத்தை பற்றி என்னென்னா எப்படி விழிப்படையும் நம்ம பார்க்குறோம். முதல் பாதை என்னென்னா, ஐம்புல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐம்புல விஷயங்கள் நேரடியாக உணர்வு மண்டலம் வழியாக நம்முடைய சித்தத்தை அடைகிறது. இது பழைய பாதை, அதாவது விலங்குகளுக்கும் உள்ள பாதை, பகுத்தறிவில்லாத மிருகத்தனமான ஒரு பாதை அது. 2வது பாதை என்னன்னா, இப்போ கண்டுபிடிச்சது என்னென்னா, மனித பரிணாமத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான பாதை. இதில் ஐம்புல விஷயங்கள் உணர்வு மண்டலம், அறிவு மண்டலம், புத்தி வழியாக சித்தத்தை அடைகிறது. முதல் வகை என்னென்னா கவனம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது அகங்காரம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ அகங்காரத்தை தவிர்த்துட்டு அது ட்ராவல் பண்ணுது. புதிய பாதை அகங்காரத்தை அடைந்து நான் அறிந்தேன், நான் செய்கிறேன் என்ற உணர்வுடன் இருக்கிறது. அதாவது என்னன்னா, இந்த முதல் பாதையில் பழைய மிருகப்பாதையை தான் ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் அகங்காரமற்ற அந்த எளிமையான உணர்வு மையமான அந்த பாதை, இதற்கு இங்கே புத்தி கிடையாது. ஏன், எதுக்கு என்று ஆராயாமல் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கும் மனம் அப்படின்ற ஒன்று இப்படித்தான் இருக்குது என்று ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இதுதான் என்னென்னா, நம்ம நினைவுக்கே வராத ஒன்று. இதுதான் ஃப்ராய்டு இந்த முடிவுக்கு தான் ஃபைனலாக நிற்கிறார். இதுதான் ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய ஒரு கட்டுரையில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆழ்மனம் இப்படித்தான் இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 விதமான நரம்பு பாதை இது வழியாக தான் கடக்கப்படுது. அதாவது அவர் சொல்கிற மெத்தடே நம்ம சொல்லக்கூடிய நாட் ஈகோ, அந்த ஈகோ அவர் சொல்லலை, வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமான விஷயத்த சொல்கிறார். நாம் அகங்காரம், நீ பெருமை கொள்ளாத, அகங்காரம் கொள்ளாத, அந்த அகங்காரத்தை அவர் சொல்லலை, அவர் வேற ஒன்று சொல்கிறார். சரி, இப்போ அந்த ஆழ்மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 வித நரம்பு பாதை, அது வழியாக தான் ஆழ்மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.
சரி, இந்த ஆழ்மனம் எப்படி விழிப்படையுது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது காலையில் வந்து நாம் வந்து எழுந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆழ்மனம் விழிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்புறம் நைட்டு தூங்கும்போது திடீர்னு விழிச்சிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க, கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, சடனாக என்ன ஆகும், பிரேக் அடிக்க முன்னாடி டக்கு நிற்கிறாங்கன்னா ஒரு அதிர்வு ஏற்பட்டு மணிப்பூரக சக்கரம் மாறி பண்ணும். அந்த இடத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆழ்மனம் விழிச்சிக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கீங்க, அது கூட விடலை, அங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா கூட ஆழ்மனம் விழிச்சிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் போது விழிச்சிக்கும், சாப்பிடும் போது விழிச்சிக்கும். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை கொஞ்சம் நேரத்தில் அப்பப்போ விழிச்சிக்கும். அது விழிச்சிட்டு வேலையை பார்க்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ராட்டினம், நீங்கள் ராட்டினம் சுற்றும்ல, ராட்டினம் அப்படியே சுற்றி நிற்கும்போது அதுலேயும் நம்ம ராட்டினம் போயிட்டு மேலே போயிட்டு சுற்றிட்டு வரும்போது அப்படியே ஆழ்மனம் வந்து விழிச்சிக்குமா. அது அடிவேறு கலக்குதில்ல, அந்த கலக்கும் போது ஆழ்மனம் அப்பயும் விழிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்படியே வந்துட்டு போயிட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஆழ்மனம் எப்படி விழிச்சிக்குது அப்படின்னா, இந்த வெளிமனம் அப்படின்னு கான்ஷியஸ் சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லலாம், மத்திமம் அப்படின்னு சொல்லலாம். அறிவு மனம் முதல்ல பிறக்குது. முதல் 5 வயசு வரை முழுமையாக வளர்ச்சி அடையாத நிலையில் அந்த வெளிமனம் இருக்குது. அப்போ கூட ஆழ்மனத்தினுடைய பாதை 24/7 திறந்தே கிடக்குது. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நியூவாக ஒரு வெளிமன பாதை வந்து நரம்பு பாதை வந்து 5 வயதில் முழுமையாக ஆன பிறகு அந்த பழைய பாதை இன்னொன்று இருக்குல்ல, அங்கே போய் கனெக்ட் ஆகிடுது. இந்த பாதையும் என்ன ஆகுது, ட்ராவல் பண்ண வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு இங்கே தான் என்ன ஆகுதுன்னா செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ தான் என்னென்னா, சரி, ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆழ்மனதை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆழ்மனதை அடக்கி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியாமல் அது வந்து நமக்கு கவனத்துக்கு இப்போ நம்ம ஒரு பொருளை என்ன வைக்கிறோம், கவனமாக வச்சுட்டு விட்டுறோம், அப்புறம் மறந்துடும், 10 வருஷம் கழிச்சு எடுப்போம் வச்சுங்களேன், நமக்கே தெரியாதுல்ல, கவனமே வராதில்ல. அதே மாதிரி தான் ஒரு விதமான தூண்டுதல் பேரில் அது நிற்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட எப்போதும் போலவே அதனுடைய பாதிப்பு இருந்தபடியே தான் இருந்துட்டுருக்கு. அப்போ வெளிமனமும் ஆழ்மனமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ரெஸ்ட் ரூம் போனால், அங்கே போனால், இதை போனால், ராட்டினம் சுற்றினா வந்து ஆழ்மனம் விழிச்சிக்குதான். அதெல்லாம் கிடையாது. ஆழ்மனம் எப்போ பார்த்தாலும் விழிச்சிட்டு தான் இருக்குது. இங்கே ஆழ்மனதை எப்போ விழிப்படைய நிலைக்கு கொண்டு வரணும்னா, இந்த நிலைக்கு தான் விழிப்படைய நிலைக்கு கொண்டு வரணும். நீங்கள் இந்த டைமில் அந்த டைமில் பண்ணுறதுலாம் விழிப்பு நிலை கிடையாது. அது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில பேருக்கு அவங்களுக்காக சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதனால் எப்படிடா இதை தப்பிக்கிறதுக்காக ஆழ்மனதை வந்து ஏதாவது பண்ணி, மனம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உள்ளூர் ஏதோ சொல்லும், அதை வந்து அவங்க செயல்படுத்தி அதை ட்ரை பண்ணி பார்த்து அது அவங்களுக்கு செட் ஆகிடும். ஆனால் அதையே எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, வராது. இப்போ 90% இந்த மாதிரி நேரத்தில் இந்த பயம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆழ்மனத்துக்கு கமாண்டிங் அந்த பயம் வந்த நேரத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஒருத்தன் காலையிலேருந்து குளிச்சுட்டே இருப்பான், காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷில் அப்படியே ஷவர் வந்து குளிச்சுட்டே இருப்பாரான். குளிக்கும் போது நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கேன், அப்படியே பாட்டு பண்ணே குளிச்சுன்னு போனான் டெய்லி. ஏன்னா ஆழ்மனத்துக்குள்ளே ரெக்கார்டிங்கை பழைய ரெக்கார்டை அழிச்சிட்டு புது ரெக்கார்டை போடுறாங்களாம். இது மாதிரிலாம் போட்டுருந்தா இது வந்து ஆழ்மனதை விழிப்படைகிறது கிடையாது. அது உங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு, அவ்வளோதான். இதை மாதிரி பண்ணால் அது மாதிரி ஆகும் அப்படின்பது உங்களுடைய பிலீவ், அது நம்பிக்கையினால நீங்கள் எதை வேணால் செஞ்சுட்டு போகலாம், அது உங்கள் விருப்பம் சார்ந்தது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ஆழ்மனமும் வெளிமனமும் ஒவ்வொரு விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா, நீயா நானா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், டிபேட் பயங்கரமாக அங்கேயும் நடந்துகிட்டே இருப்போம். அது என்னென்னா, நீயா நானா. அதே போல் நீயா நானா நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. எவ்ரி மொமெண்ட், எவ்ரி ஃப்ராக்ஷன் மொமெண்ட், ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ், ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன நடக்குதுன்னா போராடிக்கிட்டே இருக்கு. யார் ஒருவர் புத்தி கூர்மை, சமயோதித புத்தி உடையவன், புத்தித்தன்மையை உயர்ந்தவன் எவனோ அவனால் மட்டும்தான் ஆழ்மன இச்சையை வெல்ல முடியும். இந்த ஆழ்மனின் இச்சையை யார் ஒருத்தன் வெல்றானோ அவன் தான் ஆழ்மனதை விழிப்படைய வைக்க முடியும். விழிப்படைய வைக்கிறதுனா என்ன? அதாவது உங்களுக்கு தெரியணும்,
இப்போ என்னுடைய மனம் என் மனம் எந்த இடத்துல இருக்குது, என் வெளி மனம் செயல்படுகிறது, ஆழ்மனம் என்கிட்ட எப்போ செயல்பட்டுருக்கு, என்கிட்ட என்னுடைய உள்மனம் எப்போ செயல்பட்டுருக்கு உங்களுக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு மகா புரிதல் மட்டுமே சால சிறந்தது. இதுக்கு பயிற்சிகள்லாம் கிடையாது. இது உண்மையாகவே சொல்கிற போனால் என்னுடைய குருநாதர் சாமிக்கன் அவர்கள் எனக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கல. இந்த விஷயத்த சொன்னார். அது அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் என் மண்டைக்கு ஏறுறதுக்கு எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரியலை. அவருக்கு காலம் தேவைப்பட்டது, கொஞ்சம் நாளைக்கு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மண்டைக்கு ஏறுற மாதிரி, இப்போ மனம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் அனுபவங்கள் நிறைய, எல்லா இன்பமும் வேற துன்பமும் வேற, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம மண்டையில் ஏறாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், காலங்காலமாக எப்போ முதல் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் பூமிக்குள்ளே வந்ததோ, மனுஷங்க கிட்ட எப்போ ஆரம்பிச்சதோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்த யாருமே புரிஞ்சிக்கல. ஏன்னா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நம்பிக்கை என்ற ஒரு கோட்பாடை தான் உருவாக்கி வைக்கிறோம் தவிர, அது ஒரு இயற்கை சாதனமாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய இச்சையை நம்மால் வெல்ல முடியும். அது நீ அண்ணா நான் போராடிட்டு இருக்கிற அந்த போராட்டத்தை வெல்ல முடியும். இந்த போராட்டத்தை வெல்ல முடியாதவன் என்ன ஆகிறான் அப்படின்னா, கவலைப்படுறான், வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் துவண்டு போய் உட்காந்துடுறான். அதுக்கு பிறகு இந்த யாரோ ஒரு ஞானி வந்து உட்காரோ, அவர் பின்னாடியே சுற்றின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் கிரிமினல்ஸ் உருவாக்கப்படுறது. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய பேர், அதாவது தோல்வி சம்மந்தப்பட்டவங்க, வெற்றி சம்மந்தப்பட்டவங்க, சில பேர் வெற்றி அடைஞ்சிட்டு மறுபடியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமாக. இதெல்லாம் என்னன்னா ஆழ்மனதை வெல்ல முடியாதவர்களாக மாறிடுறாங்க. ஸோ ஆழ்மனதை விழிப்படைய வைக்கிறது ஒரே வழி என்னன்னா, ஆழ்மன இச்சையை யார் ஒருவர் வெல்கிறானோ அவன்தான் ஆழ்மனதை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். அதற்கு என்ன வேணும்? நோ, நிறைய பேர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக சொல்லணும். என்னென்னா அந்தகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, மனம், புத்தி, அறிவு, இதெல்லாம் ஒரு அகங்காரம் அப்படின்னு ஒரு 4 வகை இருக்குது. இது எல்லாத்தையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரே விஷயம்தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் ஒரு பிரச்சனை. எல்லாரும் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அதையே இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், எனக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராசஸ் ஒன்று தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் எல்லாருக்கும் வேறு வேறு. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை மனம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நல்ல குரு நமக்கு வேணும். அதாவது தொட்டு காட்டாது சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் அர்த்தம். இப்போ குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி கொடுப்பாரு. அழகாக சொல்லி கொடுத்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும். இந்த அந்தகரணத்தை யார் ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆழ்மன இச்சையை அவங்களால மட்டும்தான் வெல்ல முடியும். அவனாலே ஆழ்மனதை விழிப்படைய வைக்க முடியும். விழிப்படையது என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி 24/7 விழிப்பு நிலையில் தான் இருக்குது. ஆனால் எவன் வெல்கிறானோ அவன்தான் ஆழ்மனதை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். இதுதான் ஆழ்மனதை விழிப்படைய வைக்கிறது. எல்லாருக்கும் அப்போ என்ன ஒரு கேள்வி, இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது, குளிக்கும் போது இதெல்லாம் ஆழ்மனை வீழ்ச்சிக்கிச்சு அப்படின்னா அவன் என்னென்னமோ சாயிச்சு உலகத்தில் நிறைய விஷயங்களை என்னென்னமோ செய்யலாமே. இன்னும் அப்படியே தான் கதை மட்டும்தான் நம்ம ஓடிட்டுருக்கு, கதை மட்டும்தான் புரிஞ்சிட்ருக்கு. அதையே பார்த்து பல விஷயமா நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். யாராவது ஒருத்தருக்கு இந்த ஆழ்மனது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அனுபவம் இருக்கும். இப்போ நான் கூட எனக்கும் அனுபவம் இருக்கும், என் அனுபவத்தை சொல்ல விரும்பல. ஏன்னா அது எனக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு செட் ஆகாது. எல்லாம் அது வந்து வார்த்தைகளால் ஒருத்தருக்கு இப்படி தான் நடக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிலாம் சொன்னாலும் செட் ஆகாது. இது என் அனுபவம். என்னால் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொன்னாலும் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு புரிதல் வேறு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ப்ராசஸ் ஒன்று தான், ஆனால் புரிஞ்சுக்கிற பக்கம் எல்லாருக்கும் வேறு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சா மட்டும்தான் அது புரியும். அது முக்கியமாக ஒரு கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நம்ம புரிய வைக்கலாம், அப்படி பெரிய பெரிய கூட்டமாக உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கலாம்னா புரிய வைக்க முடியாது. அதுக்கு தான் குருநாதர் என்ன சொல்வார்னா, மன யோகத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்வார். யோகத்தில் பல வகை இருக்குது, எல்லா யோகமும் நம்ம செய்கிறோம். இந்த மன யோகத்தை நீ புரிஞ்சிக்கல அப்படின்னா இச்சையெல்லாம் ஒன்றால புரிஞ்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம எடுத்தோடனே இதை தியானம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலும் ஆழ்மனத்தை விழிப்படைய வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். பல தியானங்கள் வேறு வந்துருச்சு லட்சக்கணக்கில், எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ஒன்றும் ஒர்க் ஆகாது. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், தேடுதல். தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்நாள் வரைக்கும்.
ஸோ நல்ல ஒரு குருவை பிடித்து கொண்டு அவர்கிட்ட போய் தயவு செய்து மனயோகத்தை, ஐயா எனக்கு மனயோகத்தை சொல்லி கொடுத்துரு ஐயா அப்படின்னு சொல்லி காலில் ஊந்து கெஞ்சி எதையாவது வாங்கி ரிசீவ் பண்ணிக்கோங்க. எந்த குருக்கிட்ட வேணாலும் போங்க, அது யார் வேணா இருக்கணும். உண்மையான குருநாதருக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் உண்மை. எனக்கு என் குரு அப்படிதான் எனக்கு சொன்னார். யார் ஒருவன் தான் குரு என்று தெரியுதல்ல, உண்மையா குரு அப்படின்னு, அதாவது குருவா ஒருத்தவன் மாறுறான்னா அது பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவனுக்கு அந்த பொறுப்பு இருந்ததுன்னா மனயோகம் அவனுக்கு தெரியாம இருக்காது. அப்படியா அப்படின்னு என்ன அப்படின்னு அவன் கேள்வியே கேட்க மாட்டான். மனயோகம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேள்வியே கேட்க மாட்டான். அவனுக்கு அது தெரியும். அவன் சொல்லித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவான் தவிர அதை அவன் இது கம்ப்ளீட் பண்ண மாட்டான். அதாவது என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவருக்கு தெரியும், உண்மையாக குருநாதருக்கு இது தெரியும். ஆனால் இதை யாருக்கும் இதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுதான் சத்சங்கம், இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆழ்மனதை அந்த இச்சையை வெல்றதுக்கான காரண காரியங்களை அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிடையாது, வேற. நீங்கள் குருகுல கல்விக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 15, 16, 17 பிள்ளைங்க இருக்கும், குழந்தைங்க இருக்குங்க. குரு என்ன பண்ணுறது, வாழ்த்துட்டு இருப்பாருங்களா அவங்க எல்லாரையும் அவருக்கு தெரியும். இப்போ ஒரு 1000 பேர் இருந்தால் குருவுக்கு தெரியுமா? கஷ்டம். 1000 பேர் எங்கே பார்த்துன்னு பாரு. ஆனால் கொஞ்சம் பேர் தான். இப்போ ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான 20-30 பேர் தான். அவ்வளோதான் கெப்பாசிட்டி டீச்சருக்கு. ஒரு 300 பேர் உட்காந்து ஒரு டீச்சர் நடத்தலாமா? முடியாது, கஷ்டம். அதுமாரி கொஞ்சமாக அதை குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குருகுல கல்வியில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதை புரிய வைப்பாங்க. இந்த மனயோகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்குதுன்னா குருகுல கல்வியில் தான் ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கும். ஏன்னா குருகுல கல்வியில் படித்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அது குருமுறை காலங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய குருமுறை. அதில் தான் இந்த ஆழ்மன இச்சையை வெல்ல முடியுமே. அதனால தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக அதாவது இதுக்கு எதாவது ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ப்ராக்டிஸும் கிடையாது. இதுதான் ஒரு ஸ்பெஷல். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பாருங்க, தண்ணியில் குளிச்சுன்னுக்கிறான், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போய்க்கின்னு அப்படியே ஆரோக்கியமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, பாட்டு பாடினுக்கிறான். இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க அதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பான், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகுமானா செட் ஆகாது. இது ஒரு புரிதல், அவ்வளோதான். இது யார் ஒருவர் அந்த புரிதலை புரிஞ்சுக்கிறாங்களோ அதான் இதில் வார்த்தை என்னன்னா புத்தி கூர்மை. எவன் ஒருவன் புத்தி கூர்மையுடன் ஆழ்மன இச்சையை எவன் வெல்றானோ அவனால் மட்டும்தான் ஆழ்மனதை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. வெல்ல முடியும். நீ நான் டிபேட்லாம் ஓடாது. இப்போ அது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா தாட் ப்ராசஸ்லேயே மாட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது அதில் வேறு ரொம்ப பெரிய விஷயம். நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 போராட்டத்திலேயே கடைசி வரைக்கும் ஓடி நிற்போம். நடு மையத்துக்கு வரவே மாட்டோம். இதிலே ஓடிட்டு இருப்போம். இதிலே ஓடிட்டு இருந்தால் எப்போ போராட்டத்தை நிறுத்துறது, எப்போ இச்சையை அடக்கிறது, எப்போ புத்தி கூர்மை இந்த புத்தி கூர்மை எப்போ வரும்? போராடிட்டே இருந்தால் எப்படி புத்தி கூர்மை வரும்? புத்தி கூர்மை வரவே வராது. ஸோ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே தான் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம் என்ன செய்யலாம்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சு யோசிங்க. இதுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். செல்ஃப் ரியலைசேஷன், அந்த செல்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். என்னென்னா, அதாவது நீங்கள் உட்காந்து உங்களை குறித்து யோசிங்க. உங்கள் மனம் என்ன பண்ணுது, உங்கள் ஆழ்மனம் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, தாட் ப்ராசஸிங் நின்றுட்டுருக்கா, எதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ புத்தகத்தை படிக்கிறதோ, ஒருத்தக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதோ, ஒரு ஆள்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு இப்போ உங்களுக்காவது கொஞ்சம் நெஞ்சம் புரிதல் வந்திருக்கும். இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் வீணாக போகிறோம். ஏன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி இப்போ என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. யார் ஒருத்தன் புதுசாக என்ட்ரி கொடுப்பாங்க ஆன்மீகத்தில், ஒரு என்ட்ரி கொடுத்து ஸ்பிரிச்சுவல் அப்படியே தியானம் பண்ணி அப்படியே ஆரம்பிப்பாங்க. உடனே அவர் தான் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, உபதேசம் கொடுக்குறது, தீட்சை கொடுக்குறது, அப்படியே வாழ்ந்துருவாங்க. அப்படி எப்படி தான் ஒன்றும் புரியலை. ஸோ அதனால் அந்த பக்கம்லாம் போகாமல் எவங்கிட்டையும் போகாதீங்க, என்கிட்டையும் வராதிங்க தயவு செய்து. நீங்களாக உங்ககிட்டயே புரிதலை வச்சு அப்படியே உள்ளே வைங்க. வச்சு ஒரு ரியலைஸ் பண்ணுங்கள். ஏன் எதுக்கு எனக்குள்ள நடக்குது, ஏன் என் ஆழ்மனம் எப்போ விழிக்குது, என்ன நடக்குது, நான் எப்போ ஃபீல் பண்ணுறேன், ஏன் இதை நான் பண்ணுறேன், ஓகே இப்போ இந்த நேரத்தில் பண்ணாமல் இருக்கலாமா, வேணாமா, அதில் நீங்களாக முடிவெடுத்து நீங்களாகவே புத்தி கூர்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்களா ஏன் எதுக்கு எப்படி அப்படி உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு நகர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து அது ஒரு புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கம்ப்ளீஷன் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு தொட்டு காட்டுற ஒரு ஆள் இருந்தால் போதும். அவர் ஒரு தடவை காமிச்சு விட்டா போதும், அவ்வளோதான். ஒரே தடவை தான், சனப்பொழுது தான். என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் சனப்பொழுது தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த நான் ப்ராசஸ் நடக்கிறது கிடையாது. நிம்மதியாக இருக்கிறேன். இந்த எண்ணங்களோட போராடிட்டு இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சண்டை போட்டுருக்கிறது. ஐயோ பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக வந்துட்டு இருக்கு, டார்ச்சராக இருக்குது, என்னால் முடியலை, தவிச்சு போகிறேன். இதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் நான்
அது ஞாபகமே இல்லை எனக்கு உண்மையாகவே. அந்த மாதிரி நினைவே எனக்கு இல்லை இன்றைக்கி வரைக்கும். எனக்கு போராட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டே போதும், அவ்வளோதான். அது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளவே செட்டில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. செட்டில் ஆன பிறகு உங்கள் மனதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பிறகு என்ன நடக்கும்னா, ஆழ்மனம் எல்லாமே நாம் தான் அதோடைய கட்டுப்பாட்டில் இருந்துகிட்ருக்கோம். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதுதான் விழிப்பு நிலையை கொண்டு வர்றது, விழிப்படைய வைக்கிறது ஆழ்மனத்தை. உங்களுக்கே தெரியும், நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல் அது நிறையா பார்த்துருப்பீங்க. ஆழ்மனை விழிப்படைஞ்சா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோடைய ஓவரால் அதோடைய சப்ஜெக்டை நான் புரிய வைக்கிறேன். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது, அது மட்டும் உறுதி. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வருதா அப்படிலாம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டா போதும், வந்துடும். அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. இது என்னுடைய புரிதல். என் குருநாதர் சாமிக்கன் அவர்கள், ஆல் கிரெடிட் கோஸ் டு மை மாஸ்டர், அவர் தான் எனக்கு புரிய வச்சார். அதனால் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட்டு இது எல்லாத்தையும் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றது கஷ்டம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நீங்களாவே உங்ககிட்ட புத்தி கூர்மையுடன் எவனோ அவன் அதை புரிந்து கொள்ள முடியும். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் புத்தி கூர்மையுடையவர்கள். உண்மையாக உங்கள் ஆழ்மனை இச்சையை வெல்லுங்க. அப்போ தான் விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். விழிப்பு நிலைக்கு வந்தால் ஆழ்மனதின் அற்புத சக்தி உங்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. முயற்சி செய்து பாருங்கள். ஆழ்மனதை பற்றி இந்த மாதிரி விஷயங்களில் புரிஞ்சுக்கணும், தெரிப்படுத்தணும் அப்படின்னு யாராவது விருப்பப்படுறாங்க அப்படின்னா, ஆழ்மனதை அந்த சக்தியை பற்றி சில பேர் முட்டாள்தனமாக இருப்பாங்க. ஆழ்மனம் இது அது என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதை தயவு செய்து அனுப்புங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்போ பார்த்தா நெகட்டிவ் பாசிட்டிவ் பின்னாடியே லோன்னு சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தாழ்மையான ஒரு விஷயம். பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.